திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாயெழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் நாளை பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகாதீபத்தை காண தயாராகுங்கள். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் வெற்றி பெற்றார் தமிழக வீரர் குகேஷ். சீன வீரர் டிங் லீரனை வீழ்த்தி அபாரம். மிக இளம் வயதில் செஸ் சாம்பியன் பட்டம் வென்று வரலாறு படைத்தார் குகேஷ். ஆனந்த கண்ணீர் சிந்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய சாம்பியன். தொய்வடையும் போதெல்லாம் கோடிக்கணக்கான இந்தியர்களை நினைத்துக் கொள்வேன். சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ் நெகிழ்ச்சி. இந்த மேட்ச் ஃபுல்லாகவே லைக் இந்தியன்ஸ் என்னோட இருக்காங்கன்ற அந்த எனர்ஜி எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. எப்போல்லாம் நான் லோவாக ஃபீல் பண்ணணும்னு நான் நினச்சேன். லைக் நானே என்னோட இருக்க எனக்காக எல்லோரும் ப்ரே பண்ணுறாங்க, எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இது பண்ணணும்னு நினச்சி எனக்கு ரொம்ப எனர்ஜி கிடைச்சிது அந்த தாட்டில். கடின உழைப்பு, ஒப்பற்ற திறமைக்கு கிடைத்த வெற்றி என குகேஷுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. குகேஷை எண்ணி தமிழகம் பெருமை கொள்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு. விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி காண்பது குகேஷின் பண்பு என அவரது தாய் பத்மா பெருமிதம். 7 வயது முதல் குகேஷ் பயிற்சி மேற்கொண்டு வருவதாகவும் பேட்டி. கண்டிப்பாக ஹி இஸ் a very disciplined child actually. ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதில் அவன் ஃபுல்லாக அவனோட சைல்ட்ஹுட்டே சொல்லப்போனால் 7 இயர்ஸ்லேருந்து விளையாடுறான். ஸோ ஹி ஹஸ் பின் ட்ராவலிங். அவங்க அப்பாவோட சாக்ரிஃபைஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹி ஹஸ் சாக்ரிஃபைஸ் a lot actually. கடைசி வரை விடாமுயற்சியுடன் விளையாடி குகேஷ் வெற்றி பெற்றதாக அவரது பயிற்சியாளர் பேட்டி. குகேஷின் இளம் வயது கனவு நனவானதாகவும் பாராட்டு. பண்ணி கூட முடியாது, அவ்வளோ மகிழ்ச்சி. இதான் அவரோட நீண்ட நாள் கனவு. 11 வயசில் நாங்கள் ட்ரெயின் பண்ணும்போதும் சொல்லுவோம், யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும், இதான் என்னோட கனவு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது இன்றைக்கி நிறைவேறிருக்கு. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. 18 வயதில் குகேஷ் உலக சாம்பியன் ஆனது மிகப்பெரிய சாதனை. முன்னாள் உலக சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் பாராட்டு. அதுவும் குகேஷ் விடாம திருப்பியும் ட்ரை பண்ணிட்டே இருந்ததாலதான் கடைசியில டயர்டாகி டிங் இந்த தவறு செஞ்சாரு. அதுக்கப்புறம் குகேஷோட சந்தோஷத்தை கூட பாக்குறதுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஆல்மோஸ்ட் அழுக வந்திருந்தது குகேஷுக்கு. ஸோ ஃபேண்டாஸ்டிக் ரிசல்ட். 18 வயசுல வேர்ல்ட் சாம்பியன் ஆனது பெரிய அச்சீவ்மெண்ட். கனமழை காரணமாக நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. தூத்துக்குடி மற்றும் விழுப்புரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் 14ஆம் தேதி உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகம் நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 16 விழுக்காடு அதிகம் பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வெள்ளிக்கிழமை பிற்பகல் முதல் படிப்படியாக மழை குறைய வாய்ப்புள்ளதாக கணிப்பு.
பெஞ்சல் புயலின் திசையை சரியாக கணித்தும் திறனில் மாற்றம். உலகம் முழுவதும் வானிலை கணிப்பில் தவறுகள் ஏற்படுவதாக பாலச்சந்திரன் விளக்கம். சில சமயங்கள் 15 கிலோமீட்டர் வேகம், திடீர்னு ஒரு 0 கிலோமீட்டர் இதுக்கு நகராமல் இருந்தது. இப்படி பலவிதமான காரணங்கள்லாம் இருக்கும் பொழுது எல்லாமே சேர்ந்து பார்க்கும் பொழுது செயற்கைக்கோள், கணினி மாதிரிகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த முதல்ல மாலை அளவில் சொன்னோம் அதுக்கு சாத்தியமில்லை என்று. பிறகு இரவில் அது வளர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுது அடுத்த நாள் காலையில் தெரிவிக்கப்பட்டது. கனமழையால் நிரம்பியது பூண்டி ஏரி. உபரி நீர் திறப்பு 1000 கன அடியிலிருந்து 5000 கன அடியாக அதிகரிப்பு. பூண்டி ஏரி திறக்கப்பட்டுள்ளதால் மணலி புதுநகர், எண்ணூர் பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கொசஸ்தலை ஆற்றின் இருபுறமும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். கனமழை காரணமாக குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் காட்டாற்று வெள்ளம். சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவிக்கு செல்ல தடை. நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே நீர்வரத்து கால்வாய் சீரமைக்காததால் ஊருக்குள் நுழைந்த வெள்ளம். முழங்கால் அளவுக்கு பெருக்கெடுக்கும் வெள்ளத்தால் கிராம மக்கள் கடும் அவதி. வந்தவாசியில் கனமழையால் சாலையில் தேங்கிய தண்ணீரில் கழிவு நீரும் கலந்து தேங்கும் அவலம். நோய் தொற்று பரவும் அபாயம் உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சத்தியமங்கலம் சுற்றுப்புற பகுதியில் பொழிந்த கனமழை எதிரொலியாக புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தை களையிழந்தது. 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெறும் சந்தையில் 50 லட்சம் ரூபாயை கூட தாண்டாத விற்பனை. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் வெளுத்து வாங்கிய கனமழை. 18.7 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவு. இடைவிடாது பெய்த கனமழையால் தீவு போல் மாறிய ஆவடி ஜோதி நகர். வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் தவிப்பு. கனமழை காரணமாக ஆவடி கோயில் பதாகை ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. உபரி நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆவடி செங்குன்றம் சாலையில் போக்குவரத்து முடக்கம். கள்ளக்குறிச்சியில் தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட மின்வாரிய ஊழியர்கள். ஆற்றங்கரையோரம் மின் மோட்டாரை பொருத்த சென்றபோது நிகழ்ந்த விபரீதம். சென்னையில் விட்டு பெய்த கனமழையால் பட்டாளம் பகுதியில் தேங்கிய தண்ணீர். சாலையை சூழ்ந்த மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை கீழ்கட்டளையில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். சாலையில் பெருக்கெடுத்த தண்ணீரால் மக்கள் சிரமம். மீண்டும் பார்க்கிங்காகும் வேளச்சேரி மேம்பாலம். கனமழைக்கு பயந்து வாகனங்களை நிறுத்திய மக்கள். திருவண்ணாமலையில் தீபத் திருவிழாவுக்காக கடந்த ஆண்டை விட கூடுதலாக 40 விழுக்காடு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல். திருச்செந்தூரில் மீண்டும் உள்வாங்கிய கடல். 70 அடி தூரத்திற்கு கடல் நீர் உள்வாங்கியதால் தென்படும் பாறைகள்.
புயல் பாதிப்புகளுக்கு நிவாரணம் கேட்டால் மத்திய அரசு குறைவாகவே வழங்குவதாக மக்களவையில் கனிமொழி எம்பி பேச்சு. தமிழக மக்களை கல் நெஞ்சோடு மத்திய அரசு வஞ்சிப்பதாகவும் விமர்சனம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நடப்பு கூட்டத்தொடரிலேயே மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு ஆயத்தம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் ஜனநாயகத்திற்கு எதிரானது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். மாநிலங்களின் குரல்களை அழித்து கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கும் என்றும் பதிவு. மத வழிபாட்டு தலங்கள் தொடர்பாக புதிய வழக்குகளை விசாரணைக்கு ஏற்க நீதிமன்றங்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை. ஏற்கனவே விசாரணையில் உள்ள வழக்குகளில் உத்தரவுகளை பிறப்பிக்கவும் தடை விதிப்பு. மகாராஷ்டிரா அமைச்சரவை விரிவாக்கம் வரும் 14ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் தகவல். மகா கும்பமேளாவை முன்னிட்டு 13,000 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. மக்களவையில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். ஆஸ்திரேலியாவில் கால்நடைகளை மேய்ப்பதற்கு AI தொழில்நுட்ப உதவியுடன் இயங்கும் ரோபோ அறிமுகம். கால்நடைகளின் ஆரோக்கியம், நிலத்தின் தன்மையை கண்காணிக்க உதவும் என தகவல். (2030) உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் போர்ச்சுகலில் நடத்தப்படுவது குறித்து ரொனால்டோ மகிழ்ச்சி. போர்ச்சுகலில் போட்டிகள் நடத்தப்படுவது கௌரவம் என்றும் சமூக வலைதளத்தில் பதிவு. ரஜினியின் கூலி திரைப்படத்தின் புதிய காட்சியை வெளியிட்ட படக்குழு. ரஜினியின் பிறந்த நாள் பரிசாக வெளியான கிளிம்ஸ் வீடியோ. திருத்தணி முருகன் கோயிலில் சிவகார்த்திகேயன் தரிசனம். நடிகரை பார்த்த மகிழ்ச்சியில் செல்ஃபி எடுத்த மக்கள். நீண்ட நாள் காதலனை கரம் பிடித்தார் நடிகை கீர்த்தி சுரேஷ். கோவாவில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரல். பெரியார் தலைமை ஏற்று நடத்திய வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு விழா கேரளாவில் கொண்டாட்டம். தமிழக அரசு சார்பில் புதுப்பிக்கப்பட்ட பெரியார் நினைவகம் நூலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சாதிய பாகுபாடுகளுக்கு எதிரான போராட்டத்தை தொடர வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். சமூக ரீதியாக இன்னும் முன்னேற வேண்டியுள்ளதாகவும் வைக்கம் 100ஆண்டு நிறைவு விழாவில் பேச்சு. சமூக நீதியை உயர்த்தி பிடித்தவர் பெரியார். வைக்கம் 100ஆண்டு விழாவில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் புகழாரம். கோவில்பட்டி சிறுவன் கொலை வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என EPS வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் காவல்துறை மெத்தன போக்கில் செயல்படுவதாகவும் கண்டனம். அந்நிய செலாவணி மோசடி தொடர்பான வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்க சசிகலாவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்கை விரைந்து முடிக்குமாறு எழும்பூர் நீதிமன்றத்திற்கும் அறிவுறுத்தல். விழுப்புரத்தில் பெய்யும் கனமழையால் முழு கொள்ளளவு எட்டிய வீடூர் அணை. உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மதுரை பொதும்பு கிராமத்தில் கோயில் திருவிழாவையொட்டி விமர்சையாக நடைபெற்ற எருதுகட்டு விழா. கொட்டும் மழையிலும் உற்சாகத்துடன் களமாடிய இளைஞர்கள்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணையிலிருந்து 2000 கன அடி நீர் வெளியேற்றம். கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி பூக்களின் விலை அதிகரிப்பு. 1 கிலோ மல்லிகை 2 மடங்காக உயர்ந்து 2000 ரூபாய்க்கு விற்பனை. திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் நாளை பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகா தீபத்தை காண தயாராகுங்கள்.